ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற யாக பூஜைகள் மற்றும் திருமஞ்சனம். திருக்கோளூர் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் கோவில் ஆவணி திருவிழா வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா வெட்டிவேர் சப்பரத்தில் தேவியர்களுடன் காட்சி தந்த ஸ்ரீ சண்முகர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் போதியபடி பூஜைகளை துவக்கினர். மேடை மீது பிரதிஷ்டை செய்திருந்த பிரதான கலசத்திற்கும் பவித்திர மாலை ஆடை அணிந்தவாறு காட்சி தந்த தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கும் கற்பூர ஆரத்தை காட்டி பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளுடன் ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் யாக பூஜைகளை துவக்கினர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க குண்டங்களில் மூலிகை பொருட்கள் சேர்ப்பித்து மந்திர உச்சாடனங்களுடன் யாகங்கள் வளர்க்கப்பட்டன. தொடர்ந்து யாகம் வளர்த்ததும் குண்டம் மற்றும் பிரதான கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளியிருந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மலர் மாலைகள் மற்றும் துளசி மாலை சாற்றி குங்குமப்பூவால் திலகமிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் கோபுர தீபம் காட்டியதும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றியுள்ள நவத்திருப்பதிகளில் 8வது திருத்தலமாக விளங்கும் திருக்கோளூர் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் கோவிலில் ஆவணி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டதும் காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு பச்சை மற்றும் வண்ணத்தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கொடிமர பகுதிக்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாளை அழைத்து வந்து மேடை மீது நிறுத்தி இருந்தனர். உற்சவர் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு தனி பல்லாக்கில் தெய்வங்களுக்கு எதிர் சேவையாக எழுந்தருளியிருந்தார். உற்சவ மூர்த்திகள் முன்பு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களுடன் பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பிறகு கொடிப்பட்டத்தையும் தீர்த்த பேரரோடு ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து கோயிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். மீண்டும் கோவிலை அடைந்து பிரகாரங்களை சுற்றி வந்ததும் கருட பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பட்டத்திற்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பிறகு கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி பீடத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கொடிமரத்திற்கு தூப தீபங்கள் காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாள், எதிர் சேவையாக எழுந்தருளிய ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் மற்றும் கொடிமரத்திற்கு தூபத்துடன் தீபங்களும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் தரிசிக்க பாராயணத்துடன் ஆழ்வாருக்கு மாலை சூட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ சண்முகநாதர் வெட்டிவேர் சப்பரத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். கோயிலில் எண்ணற்ற பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தரிசித்தபடி இருக்க
ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சண்முகநாதரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். அழகனுக்கு நவரத்ன கிரீடம் சூட்டி சர்வாபரணங்களுடன் வெற்றி வடிவேலையும் கொடியையும் தந்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரை சுமந்து வந்து சண்முக விலாச மண்டப மேடையில் குலுவிருக்கச் செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தரிசிக்க சண்முகநாதனுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு தெய்வங்களை வெற்றிவேர் சப்பரத்தில் அமர்த்தி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஆறுமுகநாதனுக்கு ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோயிலின் வெளியே உற்சவர்களை சுமந்து வந்தனர். ஏராளமானோர் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி வணங்கி வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆவணி மாத பிரதோஷ விழா விமர்சையாக நடைபெற்றது. சிவாலயத்தில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு மூலவரை நித்தமும் சேவித்தபடி வீற்றிருக்கும் மகாநந்திக்கு சிவாச்சாரியார்கள் எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் சிவபுராணம் பாடியபடி தரிசிக்க நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகத்தை நிறைவு செய்து வண்ணமலர் மாலைகளும் வெற்றிலை வில்வ மாலைகளும் அணிவித்து அலங்கரித்தனர். தொடர்ந்து நந்தி பகவானுக்கு அருகம்புல், வில்வம் மற்றும் பல்வேறு மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணம் அருகே அண்டக்கொடையான் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலிலிருந்து பக்தர்கள் மூலிகை மற்றும் பூர்ணாகுதி பொருட்களை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் சேர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து கடம் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து புறப்பட்ட வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்ததும் மலர் மாலை அணிவித்து புனித நீரை ஊற்றினர். மேலும் தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாதரை எழுந்தருளச் செய்து நவகலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். பிறகு சுவாமி மற்றும் தாயார்களுக்கு பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து துளசி மாலை சாற்றி தூபதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்த புனித நீரையும் ஊற்றி தேங்காய் தீபம் காட்டப்பட்டது. நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு பிரதான கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு குஞ்சு காளியம்மன் ஸ்ரீ குஞ்சுமாரியம்மன் கோவிலில் வளைகாப்பு உற்சவம் நடைபெற்றது. கோயில் கருவறையில் அமர்ந்தருளும் அருள்மிகு குஞ்சு காளியம்மனுக்கும் குஞ்சு மாரியம்மனுக்கும் திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வண்ண கண்ணாடி வளையல் மாலைகள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்கள் முன்பு பலவித காய்கறிகள், பழங்கள், அன்னப்பிரசாதங்கள் ஆகியவற்றை படையலிட்டிருந்தனர். உற்சவர் அம்மனுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் கொண்டு பெண்கள் நலங்கு வைத்தனர். ஏராளமான பெண்கள் பக்தியுடன் அம்மனுக்கு நலங்கு வைத்ததும் மூலவருக்கும் உற்சவருக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்ததும் பெண்கள் அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் அணிவித்து வழிபட்டனர். நிறைவாக மூலவருக்கும் உற்சவருக்கும் தீபம் காண்பித்ததும் குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் மண்சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த சென்னம்பட்டி கிராமத்தில் ஜரத்தல் பகுதியில் உள்ள ஸ்ரீ ரகுமாயி தாயார் சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் பஜனை மட சம்பிரோக்ஷனம் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதும் மட வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ பாண்டுரங்கனுக்கும் தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருவுருவப்படம், சடாரி மற்றும் மடத்தில் எழுந்தருளி உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் தெளித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மட முகப்பில் உள்ள எம்பெருமானின் சங்கு சக்கர திருநாமத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது.
தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தினர். கோமாதாவிற்கு வஸ்திரம் கட்டி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் செருத்துணை நாயனாருக்கு குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் 63 எழுந்தருளி உள்ள செருத்துணை நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பக்தி பாடல்கள் பாடியபடி பக்தர்களும் உபயதாரர்களும் தரிசிக்க நாயன்மாருக்கு அபிஷேகத்தை நிறைவு செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த செருத்துணை நாயனாருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழம் நிவேதித்து தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நல்லியக்கோடான் பகுதியில் உள்ள அருள்மிகு முத்தாலம்மன் கோவிலின் 22ஆம் ஆண்டு ஆவணி மாத சாகை வார்த்தல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்திருந்தனர். சிவசக்தியாக காட்சி தந்த அருள்மிகு முத்தாலம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க தீபாரத்திகள் காட்டப்பட்டன. உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அலங்கரித்திருந்தனர். 6 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி காட்சி தந்த அம்பிகைக்கு நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க நாமார்ச்சனையோடு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து அம்பிகைக்கு வீதி உலா நடைபெற்றது. சிவகங்கையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ரத்னகர்ப்ப கணபதி ஸ்ரீ சாரதாம்பாள் ஸ்ரீ ஆதிசங்கர சுவாமி கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து யாகசாலை பூஜைகளுடன் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. கோயில் மூலவரான அருள்மிகு ரத்னகர்ப்ப கணபதிக்கு வெள்ளி கவசங்களுடன் கிரீடமணிவித்து பட்டாடை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து மகாகுண்டத்தில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு மூலவர் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து விமான கலசத்திற்கு மாலை சூட்டி வஸ்திரம் கட்டி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாட்டின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில் ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி இருக்க பலவித திரவியங்களால் நந்தி பகவானுக்கு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமானோர் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோயிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நித்தமும் மூலவரை தரிசித்தவாறு அமர்ந்திருக்கும் பெரிய நந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மஞ்சள், மாவு கரைசல், தயிர், பால் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நந்திய பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை தரிசித்தனர். பிறகு நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்து ஆரத்தி காண்பித்ததும்
திருநாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து மூலவர் அருள்மிகு பெருவுடையாருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த பெருவுடையாரை வணங்கி வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் சிவபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்தனர். கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து வெளிப்பிரகாரத்தை அடைந்தனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவர்களுக்கு நுழைவு வாயில் ஆராதனை காட்டப்பட்டது. பிறகு ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பின்தொடர மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல சோமசூக்த பிரதட்சணம் நடைபெற்றது. கோயிலை சுற்றி வலம் வந்து மீண்டும் உள்ளே பிரவேசித்த உற்சவ மூர்த்திகளை வாகன மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டி அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. திருச்சியில் மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவ சுவாமி கோயில் தெப்பக்குளம் அருகே ஸ்ரீ நந்தி பகவானுக்கு என தனியாக அமையப்பெற்ற ஸ்ரீ நந்தீஸ்வரர் திருக்கோயிலில் நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். தொடர்ந்து மந்திரங்கள் ஓதியபடி நந்தி பகவானுக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி கண்மலர்கள் வைத்து மலர் மாலையுடன் வில்வம் மற்றும் அருகம்புல் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நந்தீஸ்வரரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். மன்னார்குடி அருகே அமைந்துள்ள அருள்மிகு ஜெயங்கொண்டநாதர் திருக்கோயிலில் மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கும் அருகே எழுந்தருளி உள்ள விநாயகருக்கும் கைலாய வாத்தியங்கள், ஆலய மணி முழங்க பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக பிரதோஷ நாயகர் எழுந்தருளியிருக்க உற்சவர்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பிறகு நந்தி பகவானுக்கும் கவசத்துடன் கண்மலர்கள் வைத்து பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பக்தர்கள் மூலவர் ஜெயங்கொண்டநாதரையும் பிரதோஷ நாயகரையும் நந்தி பகவானையும் மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், எலுமிச்சை சாறு, சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வெள்ளிக்கவசம் அணிவித்து மலர்ச்சரங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் விசேஷ அலங்காரத்தோடு அம்பிகையுடன் பிரதோஷ நாயகர் நின்றருள் புரிய பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் திருக்கோயிலில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு மூலவருக்கும் நந்தி பகவானுக்கும் பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நாகப்படிகை நிறுத்தி வெண்பட்டு கட்டி மூலவருக்கு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. மேலும் ரிஷபத்தின் மீது அம்பிகையுடன் எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கும் வில்வத்தால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து நந்தியம்பெருமானுக்கும் நைவேத்தியத்துடன் கற்பூரம் சமர்ப்பித்தனர். பிறகு ரிஷபத்தின் மேல் எழுந்தருளிய ஆதித்தம்பதிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தேனியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சோமஸ்கந்தர் திருக்கோயிலில் சோமநாயகியோடு திருவுருவத்துடன் அமர்ந்தருளும் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து நந்தி பகவான் மற்றும் பலிபீடத்திற்கும் அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நந்தியம்பெருமானுக்கு சந்தன குங்குமம் வைத்து மலர்ச்சரங்களுடன் அருகம்புல் மாலை சூட்டி அலங்கரித்தனர். கருவறையில் சோமநாயகி சமேத சோமஸ்கந்த மூர்த்திக்கும் லிங்க திருமேனிக்கும் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்து தெய்வங்களுக்கு தூப தீபங்கள் காண்பித்தனர். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிக்கோட்டையில் உள்ள அருள்மிகு தனுமத்தி அம்பாள் சமேத சோமநாத ஈஸ்வரர் திருக்கோயிலில்
விசேஷ அலங்காரத்துடன் அம்பிகை சமேதராக ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் தரிசித்ததும் ஆதித்தம்பதிகளுக்கு பிரகார உலா துவங்கியது. கைலாய வாத்தியங்கள் முழங்க கோயிலை சுற்றி வலம் வந்து உற்சவ மூர்த்திகள் அருள்பாலித்தனர். நிறைவாக மூலவருக்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. திருத்தணியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு மனோன்மணி உடனுரை ஸ்ரீ சதாசிவலிங்கேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவான், அம்பிகை சமேத பிரதோஷ நாயகர் ஆகியோருக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அபிஷேகத்தை துவக்கினர். பின்னர் அனைவர் மீதும் புனித நீர் தெளித்து சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த நந்தி பகவானுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. மூலவர் அருள்மிகு சதாசிவலிங்கேஸ்வரருக்கும் அருகே ஸ்ரீ நடராஜமூர்த்தியையும் எழுந்தருளச் செய்து பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து ஈசனுக்கு பச்சை வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் ருத்ராட்ச மாலை அணிவித்து அலங்காரம் செய்ததும் மூலவருக்கும் நந்தி பகவானுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். மேலும் நட்சத்திர தீபத்துடன் கும்ப தீபமும் மகாமங்கல ஆரத்தியும் சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் மூலவரை தரிசித்ததும் அம்பிகையுடன் ரிஷபத்தின் மேல் எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கு ஆரத்தி காட்டி ஆலய உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி வலம் வந்த உற்சவ தெய்வங்களுக்கு 4 திக்கிலும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக ஆதித்தம்பதிகளுக்கு வையாளி சேவையும் நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். பலவித திரவியங்களால் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற யாக பூஜைகள் மற்றும் திருமஞ்சனம். திருக்கோளூர் ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் கோவில் ஆவணி திருவிழா வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா வெட்டிவேர் சப்பரத்தில் தேவியர்களுடன் காட்சி தந்த ஸ்ரீ சண்முகர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.